அப்பா ஒரு வழியாக மேடம் எழுந்துட்டீங்க போல. லீவு நல்லா தூங்கலாம், அதுக்குன்னு இவ்வளோ நேரமாக தூங்குவாங்க? சரி, நீ மட்டும் தூங்கி எழுந்து அப்படியே வந்துட்டியா, இல்லை பெட்டு தலைக்கணையெல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்தியா? நீ தான் கடைசியாக எழுந்த, அதனால நான்லாம் போய் எடுத்து வைக்க மாட்டேன், நீ தான் எடுத்து வைக்கணும். தெரியும் தெரியும், நீ அப்போ எடுத்து வைப்ப. நீ எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தான் தெரியுமே. எல்லாம் நான் எடுத்து வச்சுட்டு தான் வந்தேன். அம்மா, என்னம்மா ரொம்ப டயர்டாக இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா உங்களுக்கு? வேணா டாக்டர் வீட்டுக்கு போகலாமாம்மா? ஆமாம் ராணி, எனக்கு உடம்பு சரியில்லை. காலையிலேருந்து எனக்கு தலை வலிச்சிக்கிட்டே இருக்குது. நீங்கள் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் டேப்லெட் போட்டு கொஞ்சம் நேரம் தூங்குவேன். அப்பா சாயந்தரம் தான் வருவார். நீங்கள் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் 2 பேரும் சண்டை போடாமல் செய்கிறீங்களா? சரிங்கம்மா, நீங்கள் போய் தூங்குங்க. இன்றைக்கி சாட்டர்டே தானே, சாட்டர்டே சண்டே எங்களுக்கு 2 டேஸ் லீவு. நாங்கள் இருக்கிற வேலையெல்லாம் ஆளுக்கு கொஞ்சம் பாதி பிரித்து செஞ்சுக்கிறோம். நீங்கள் போயிட்டு நிம்மதியாக ரெஸ்ட் எடுங்க, சரியா? வாங்கம்மா, நான் போயிட்டு உங்களுக்கு டேப்லெட்டும் தண்ணியும் எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் போய் பெட்ரூமில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க. ராணி, எல்லா வேலையும் தங்கச்சியே செய்ய சொல்லாத. பாவம், அவள் எல்லா வேலையும் செய்ய மாட்டா. அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா. நீ மாண்டுட்டு ஃபோன் பேசிக்கிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறேன்னு போயிடாத. அவளால் குழந்தையால் தனியாக எல்லா வேலையும் பார்க்க முடியாது. என்ன, இன்றைக்கி ஒரு நாளாவது புரிஞ்சு பெரிய பொண்ணாக நடந்துக்கும். சரிங்கம்மா, நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. நாங்கள் 2 பேரும் சண்டை போடாமல் ஆளுக்கு ஒரு வேலையாக செஞ்சு முடிச்சிடறோம். நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க, நான் கிளம்புறேன். என்னங்க மேடம், எப்படியும் பிளான் பண்ணிகிட்டு இருப்பீங்க. என்னை வச்சே எல்லா வேலையும் செஞ்சுருவீங்க. எப்படியும் உங்கள் ஃப்ரெண்டு சுந்தரி ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பேசிக்கிட்டே தூங்கிடுவீங்க. அப்படியே சாயந்தரம் எங்கேயாவது உங்கள் ஃப்ரெண்டு சுந்தரி கூப்பிடுவாங்க. அப்படியே வெளில கிளம்பி போயிடுவீங்க. இதானே உங்கள் ஐடியா? எப்பயும் ஒரே மாதிரியே இருப்பாங்களா? ஆளுக்கு ஒரு வேலையாக பிரித்து செஞ்சுக்கலாம். நான் நம்ம யூனிஃபார்மை ஃபஸ்ட்டு துவைச்சிட்டு ஹாலெல்லாம் பிரிக்கிறேன். எனக்கு சமைக்க வராதில்ல, நீ போயிட்டு என்ன பண்ண, கிச்சனில் மாவு ஃப்ரிட்ஜில் இருக்குன்னு அம்மா சொன்னாங்க. தோசை மட்டும் செய், நான் வந்து அந்த பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி கொடுத்துட்றேன். என்னது, நீ செய்கிறியா? நம்பவே முடியல. எப்படி அந்த யூனிஃபார்ம் இன்னைக்கு ஃபுல்லாக துவைச்சிட்ருப்பியா? எனக்கு நல்லா தெரியும், அம்மா கிட்ட 2 பேரும் பிரித்து செய்கிறோன்னு சொல்லிட்டேன். ஆனால் எல்லா வேலையும் நான் தான் செய்ய போகிறேன். சரி, நீ வழக்கம் போல் நீ என்ன பண்ணுவியோ நான் பண்ணு. நான் போய் அம்மாவுக்கு ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுக்குறேன். அம்மாவுக்கு சூப் வச்சு கொடுக்கலாமா? சூப் வச்சு குடித்தா அவங்களுக்கு தலைவலி சரியாயிடும். சரி, என்ன வெஜிடபிள்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு சூப் வச்சு கொடுத்துடலாம். என்ன, இன்றைக்கி அக்கா ரொம்ப பொறுமையாக பேசுகிறா, எல்லா வேலையும் செஞ்சிடறேன்னு சொல்கிறா. ஒரு வேளை செய்வாளா செய்ய மாட்டாளா தெரியலையே. சரி, பார்ப்போம். நீ உனக்கு எத்தனை தோசை வேணும்னு சொல்லு, நான் செஞ்சு ஹாட் பாக்ஸில் வச்சுறேன். ஏன்னா நிறைய ஊற்றிட்டோம்னா வேஸ்ட்டாக விடும். மாவு இருந்தால் நைட்டு யூஸ் பண்ணிக்கலாம். என்ன? எனக்கு 3 தோசை போதும், அதுக்கு மேலே எனக்கு எதுவும் செய்யாத. ஹாட் பாக்ஸில் வச்சுரு, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நான் ஹால் எல்லாம் பெருக்கிட்டேன், பெட்ரூம் எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணிட்டேன், வெளியிலையும் பெருக்கிட்டேன். சரியா? இப்போ நான் போயிட்டு யூனிஃபார்ம்லாம் துவைச்சிட்டு வந்துடுறேன். என்னது, இவ்வளோ சீக்கிரத்தில் எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? நம்பவே முடியலையே. நான் வந்து பார்க்குறேன், நீ செஞ்சியா இல்லையான்னு எனக்கு அப்போ தான் தெரியும். அப்பா, இந்த யூனிஃபார்ம் துவைக்கிறது எவ்வளோ பெரிய வேலையாக இருக்குது. அம்மா பாவம், எங்கள் 2 பேர் யூனிஃபார்மும் எப்படி தான் துவைச்சி காய வச்சு அயன் பண்ணி எடுத்து வைக்கிறாங்களோ தெரியல. ரொம்ப கஷ்டமான வேலையாக தான் இருக்குது. பாவம் நம்ம அம்மா. என்ன ராணி, சொன்ன மாதிரி வீடை நல்லா சுத்தமாக பெருக்கிட்ட, யூனிஃபார்மை துவைச்சி அயன் பண்ணிட்டேன். என் ட்ரெஸ்ஸு ஒயிட் ஷர்ட்டு சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ்க்கா, எனக்காக நீ என் யூனிஃபார்மை துவைச்சி அயன் பண்ணி கொடுத்ததுக்காக. சொல்லு சுந்தரி. இப்போ வா. இல்லடி, நான் எங்கேயும் வெளியில் வரல. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. ஆமாம், நாங்கள் தான் எல்லா வேலையும் பார்க்கணும். தங்கச்சி மட்டும் தனியாக செய்ய முடியாதுடி. இல்லை இன்றைக்கி நான் வரல, நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். சரியா? நான் வச்சிடறேன். ஆமாம், நீ என்ன கூப்பிட்ட? அக்காவா? என்ன திடீர்னு அக்காலாம் கூப்பிட்ற? அதுவும் என்னை பார்த்து எப்பயுமே வாடி போடின்னுவேன். ராணி, என்னடி ராணி, என்ன பண்ணுற? நான் ஏன்னு சொல்லுவேன். இன்றைக்கி என்ன ரொம்ப அக்கா மேலே ரொம்ப பாசம் வந்து அக்காலாம் மரியாதை கொடுத்து கூப்பிட்ற? நீ பொறுப்பாக அக்கா மாதிரி நடந்துக்கிட்டா பின்ன உன்னை அக்கான்னு தானே கூப்பிடுவாங்க. இதில் என்ன இருக்குது? சரிக்கா, நான் உனக்கு தோசை செஞ்சு வச்சுட்டேன். நான் மத்தியானம் உனக்கு லஞ்சுக்கு என்ன வேணும்னு சொல்லு. உனக்கு பிடிச்சதே நான் இன்றைக்கி செஞ்சு தரேன். சரியா?